இப்போ கொள்ளு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கொள்ளு, கொஞ்சம் உளுந்து, ஒரு உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கொள்ளு, ஒரு 2 ஸ்பூன் உளுந்து. நான் கொள்ளு மட்டும் போட்டால் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ரொம்பலாம் டைம் ஆகாது. நல்லா கொள்ளையும் உளுந்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, வறுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இது சும்மா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் செய்கிற சட்னி, கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்தா போதும். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா, வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு, கொஞ்சம் புளி, உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதில் வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம், அது வந்து ஆப்ஷன் தான். தேங்காய் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து தேங்காய் போல் இது மட்டும் போட்டு வறுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வறுத்துட்டா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அடித்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டா சட்னி ரெடி. உளுந்தம் பருப்பு சட்னி, கொள்ளு ப்ளஸ் உளுந்தம் பருப்பு. ரெண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொள்ளு சட்னி அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம்.